இந்த சம் பாருங்க. ஒரு உருளையின் கன அளவு 448 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் கியூப் மற்றும் உயரம் 7 சென்டிமீட்டர் என உருளையின் வலைபரப்பு என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆரம் கண்டுபிடிக்கணும். ஆரம் உயரம் வச்சு வலைபரப்பு ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் வந்துடும். பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா கன அளவு என்ன ஃபார்முலா சிலிண்டரோட வால்யூமோட ஃபார்முலா பையா ஸ்கொயர் h. அப்போ நம்மளுக்கு கன அளவு கொடுத்துட்டாங்க பையா ஸ்கொயர் h. என்ன கொடுத்துருக்காங்க 448 பை 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 கேன்சல். h கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க 7 448. அப்போ அடிக்கலாமா? அடிச்சா எத்தனை முறை போகும் 6 இது அடித்தா 4. அப்போ r ஸ்கொயர் 64. அப்போ ஆரோட வேல்யூ 8 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 8. இப்போ உருளையின் வலைபரப்புக்கான ஃபார்முலா இது வலைபரப்பு தானே கேட்குறாங்க. வலைபரப்பு ஃபார்முலா 2 பை r h 2 × 22/7. ஆரோட வேல்யூ 8 × 7 7 கேன்சல் ஆகிடுது. அப்போது 44 × 8 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 2 மீதி 32 35